மொழியை திணிக்காதீர்கள் என்று சொன்னார். 6 அறிவுள்ள அனைவருக்கும் புரிகிறது. மத்திய பாஜக அரசுக்கு மட்டும் புரியவே இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக விமர்சனம். தென்னிந்தியர்கள் கற்பதற்காக ஹிந்தி பிரச்சார சபா இங்கு ஆரம்பிக்கப்பட்டது போல் தமிழை கற்க வட இந்தியாவில் தமிழ் பிரச்சார சபாவை நிறுவ முடிந்ததா? கோட்சேவை பின்பற்றும் இயக்கத்தினர் காந்தியின் நோக்கத்தை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ், ஆங்கிலத்தோடு சேர்த்து தெலுங்கு மொழியிலும் பிறந்த நாள் வாழ்த்து கூறிய சகோதரி தமிழிசைக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தேவைப்படும் எனில் எந்த மொழியையும் கற்கலாம் என்பதற்கு தமிழிசை தெலுங்கு கற்றதை எடுத்துக்காட்டு என்றும் அறிக்கை. அதிமுகவுக்கு திமுக மட்டுமே ஒரே எதிரி என இபிஎஸ் திட்டவட்டம். தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். நாங்க பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுப்பதாக யார் சொன்னது? தேவையில்லாத கேள்வி என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கோபம். உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். தமிழகத்தில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 சட்டப்பேரவை தேர்தல் நிச்சயம் அமையும். மீண்டும் மன்னராட்சி முறை வருவதற்கு அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முந்தைய அதிமுக ஆட்சிகால திட்டங்களை திமுக அரசு முடக்குவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. விவசாயிகள் பெரிதும் பயனடைந்த குடிமராமத்து திட்டத்தையும் முடக்கிவிட்டதாக கண்டனம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி இப்பதான் வெறும் திறப்புலா கண்டிருக்க. குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்த குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். விவசாயிகளுக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் குடிமராமத்து திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு இபிஎஸ் வராதது பற்றி கேள்வி. ரிசப்ஷனுக்கு வருவாரோ என்னவோ என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிண்டலாக பதில். ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போறது கூட தப்புனா எப்படி? அவர் ரிசப்ஷனுக்கு வருவார்னு நினைக்கிறேங்கண்ணா. கூட்டணி குறித்து தற்போது பேசுவது தேவையற்றது என அண்ணாமலை கருத்து. 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதே அனைவரது நோக்கம் எனவும் பேட்டி. எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதா எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க. நான் என்டிஏ தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டம் கற்பனைக்கானது என அண்ணாமலை விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசு எதுவும் கூறவில்லையே என்றும் பேட்டி. கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம், கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களானே? நான் அண்ணன் கிட்ட சொல்றேனே, கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மாப்பிள்ளை மாதிரி இருப்பாங்க, எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க? இது அனைத்தும் கற்பனை. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புங்கண்ணா. 848 சீட் நாங்க சொல்லவே இல்லை. 22 சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை.
சிலை கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செயல்பட்டதாக பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி பொன் மாணிக்கவேல் சாட்சிகளை மிரட்டுவதாக நீதிமன்றத்தில் சிபிஐ புகார். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தல். கோவையில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை, தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் நிறுவ அனுமதி கோரி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மனு. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக சொன்னது யார் என இபிஎஸ் அளித்த பேட்டி. பதில் கூறாமல் மௌனமாக கடந்து சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தமிழகத்தில் இன்று தொடங்கி அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்த ஆண்டில் முதல் முறையாக திருப்பத்தூரில் சதம் அடித்தது வெயில். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச அளவாக 102 டிகிரியாக பதிவு. பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் அவசியம் இன்றி வெளியில் செல்ல வேண்டாம். அடுத்த 4 நாட்கள் வெப்பம் அதிகமாக இருக்கும் என தமிழக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. சிமெண்ட் மேற்கூரை பூற்று விழுந்து ஒரு மாணவர் படுகாயம், 3 சிறார்களுக்கு லேசான காயம். வாணியம்பாடி அருகே புதிதாக கட்டப்பட்ட அரசு தொடக்கப் பள்ளியில் அதிர்ச்சி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிறிஸ்துவ பெயர் என்பதை காரணம் காட்டி திருமணம் செய்து வைக்க மறுப்பதாக புகார். ஜெனித் ராஜ் என்பவரின் தந்தை ராஜவேலு மற்றும் அவருடைய அண்ணன் இளையராஜா ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. நீங்க சர்டிபிகேட் கொடுங்க. நீங்க தானே ரிஜெக்ட் பண்றீங்க. கிச்சன் பேர் நீங்க தானே ரிஜெக்ட் பண்றீங்க. யார்ட்ட கேட்கணும்? நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நிராகரிக்கிறீங்கல்ல? ஆமா சார். நிராகரிக்கும் போது நிராகரித்து கொடுத்துருங்க. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் அனைத்து அரசு பேருந்துகளும் இன்று முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே இயக்கம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் தாம்பரம் வரை இயக்கப்பட்ட சேவை நிறுத்தப்படுவதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தென் மாவட்டங்களிலிருந்து வந்த பயணிகளை கிளாம்பாக்கத்திலேயே இறக்கிவிட்டதால் ஆத்திரம். சென்னைக்குள் பேருந்துகள் செல்லும் என கூறி டிக்கெட் வாங்கியதாக பயணிகள் குமுறல். தாம்பரம் டிக்கெட் ஏத்துறாங்க. தாம்பரம் ஏத்திட்டு இப்போ வந்து கிளாம்பாக்கத்துல கொண்டு வர்றாங்க. டிக்கெட் தாம்பரம் எடுக்கிறாங்க. தாம்பரம் தான் எடுக்கிறாங்க. அப்புறம் இங்க இறக்கலாம். நாங்க எப்படி செய்ய எப்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சோழவந்தான், திருவைகுண்டம், காரைக்குடியிலும் சிறு விளையாட்டு அரங்கங்களை திறந்து வைத்து அதிகாரிகளுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்குவதில் தாமதம். சிஆர்பிஎஃப் அதிகாரிகளின் அழைப்பை விஜய் மற்றும் ஆனந்த் ஏற்கவில்லை என தகவல். நில அபகரிப்பு வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி மூக்க அழகிரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. கல்லூரிக்காக கோவில் நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி. கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த விசாரணை கைதி உயிரிழப்பு. சிறையில் சுயநினைவு இல்லாமல் இருந்தவர் மருத்துவமனை அழைத்துச் செல்லும் வழியில் மரணம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு.
ஒரு பவன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை. குஜராத்தில் வனவிலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. வெண்சிங்கம், சிறுத்தை குட்டிகள் உள்ளிட்டவற்றுக்கு பசியாற்றி நிகழ்ச்சி. காஷ்மீரிலும் மணிப்பூரிலும் அமைதி திரும்பும் சூழலில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணுமாறு மீண்டும் மீண்டும் கூறுவதை ஏற்க முடியாது. ஐநா மனித உரிமைகள் ஆணைய தலைவர் கூறியவை அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் இந்தியா கண்டனம்.